வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுன்னா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் அறிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையோட அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூறு கட்டவனா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டி தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்சு வேலை அனுப்பிச்சு வைடா. சரி, இந்த சாப்பாட்டு ராமல 2 பேர்த்து அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டை கழிச்சு போடு. ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலான வரைப்பாங்க. என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு கழட்டு போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்லயோட கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடாடே. இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா, இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்கடா. நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் இறக்கி போடணும். எங்கம்மா வர்ற? நம்ம வில்லேஜ் அங்கிள் சொல்ல வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? ஏமா போற? வாட்ச்மேன், கேட்ட திறந்தவங்க 2 பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறதுன்னு சொன்னால, நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வரல. கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். சரி, மத்தவங்க கூட போகட்டும், நீங்க 2 பேரும் நம்ம வீட்லயே தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனாவே போயிடும். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு. அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும். ஏன்பா, சொந்தத்தை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாங்க? வணக்கம்ங்க. ஏன்பா, குடியரசுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை உண்டாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மல்லிப்பூ அதிகம் வைக்க கூடாது. எடுத்துங்க, யோசிக்காது. இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடுங்க. டாடி, 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 ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்ல நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி.
இதையே கட்டிட்டாளுங்க. அங்கிள் அங்கிள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க வணக்கம். என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? ஃபிளைட்ல வர வேண்டியதானே? வாங்க. இதுவும் பிளைட் தானுங்க, பிளைபவுத்துங்க. நம்ம கார்ல வந்தா தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏண்டா தரக பார்த்துட்டு அவ்வளவு திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்ச ஒற்றுப்படிக்கவே இருந்தாங்கடா. சம்பந்தி, நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்களுக்கு வளைஞ்சா இப்படி எங்களுக்கு தான் வளைச்சுன்னு. ஏய், பொட்டியில எடுத்து விடா. சம்மத்தி கஷ்டமான இருந்தாலும் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஒட்டியில இருந்தாங்கடா. அதெல்லாம் கூடாது, நம்மளுக்கு தான் வளைச்சுன்னு. எடுத்து விடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றேன் நான் சொல்றது கேளுங்க சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. அப்பா அப்பா சும்மா இருங்க, அவங்க ஆளுங்களை எடுத்து வைக்கட்டும். நீங்க போங்க. பாத்தீங்களா, நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அது எப்படி? அவங்க உங்க வேலைக்காரங்க தான், ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. கவிதா நம்மளை சொந்தமுன்னு காடோய். வேலைக்கண்ணு சம்பளம் வாங்காத வேலைக்காரன்னு சொல்றான். வா வா. ஹலோ. ஹலோ. என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துக்கணுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன்? நடுக்கத்தை மறைக்கத்தானே இதை பிடிச்சிட்டு இருக்கீங்க. கவிதா, நீ என்ன மன்னிக்கணும். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மேட்டர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல ஒன்னால கலந்துக்க முடியுமான்னு. ஷூர், வை நாட்? ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கிறீங்க. ஏன் உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல. யூ see, இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புலியா தான் நினைக்கிறாங்க, அதான் கேட்டேன். நானும் உங்களை புலின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சாதானே பயப்படணும்? நீங்க ஆம்பளை புலியா இருந்தா நான் பொம்பளை புலியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? கவி வயலின் வாசிட்டு இருக்காடா. அது ஹார்மோனியம் தான். எத்தனை நாளைக்கு நம்ம ஊர் பட்டையே அடிச்சிட்டு இருக்குது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிற. ஏடி சிக்கா. உள்ள போய் மிக்ஸ் ஆயிக்கும். இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாகல? பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் எடுத்து கூட்டிட்டு வாங்க. நாங்க 2 பேரும் முன்னாடி போறோம். சரி சரி, நம்ம புறப்படுவோமா? வாங்க. நல்ல நாள் அதுவுமா. எங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நமக்கு இருக்கிற சொத்தை விட கடன் தான் ஜாஸ்தியா இருக்கு. கல்யாணத்துக்கு வரிசை வைக்க வர்றவனை விட வட்டி கேட்க வர்றவன் தான் அதிகமா இருப்பான் போல இருக்கு.
இந்த கடனெல்லாம் எப்படி நான் அடைக்க போறேன்னு ஒண்ணும் தெரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. எங்க தலையை தொங்க போட்டுக்கிட்டா தலைக்கு மேல உள்ள பிரச்சனை தீந்துருமா? நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க. சாக போறத பத்தி கூட கவலைப்படலம்மா. உன் கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்கு முன்னாடியே என் ஆயுள் முடிய போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா? என்னோட ₹1,00,000 ஒரு வழி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எரியற வீட்டுல புடுங்கறத மிச்சம் பண்ண பாக்குறியா? ₹1,00,000 தூக்கி மூஞ்சில எறிடா. ரொம்ப தேங்க்ஸ், வரேன். அட போயா. அம்மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கமா. எத்தனையோ வருஷங்களா எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாம் ஒரே நாள்ல கடங்காரங்களா மாறி என் கழுத்து அறுத்துட்டாங்க. ஆனா சீர் கொண்டு வர வேண்டிய மருமகளுக்கு கொடுத்து உதவுறீங்களே, நீங்க என் தெய்வம் மாமா. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா என்னமா பிரயோஜனம்? இருந்தாலும் ₹1,00,000 தூக்கி பொசுக்குன்னு கொடுக்க அளவுக்கு எனக்கு வசதி இல்லம்மா. நம்ம பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததுல இருந்து ஃபாரின் கார் வேணும் வேணும்னு உயிரை வாங்கலாமா. அதனால இந்த சிகப்பு பிளஸ்ல நான் எடுத்துக்கிறேன்மா. ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். இப்ப நீ இருக்கிற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். டாடி, ஏய் வண்டியில உட்காரான், அதுக்கு வேற எவனாவது கடைக்காரன் வந்துட போறான். ஏற்கனவே வயிறு எறியுது, இவன் வேற. இந்தாம்மா ₹200 அதுக்கு செலவுக்கு வச்சுக்குமா. என் சின்ன பொண்ணு வேற ரொம்ப நாளா வெள்ளை நாய் வேணும் வெள்ளை நாய் வேணும்னு உயிரை வாங்குறான். இந்த நாயை நான் எடுத்துக்கிறேன்மா, கரெக்டாமா? ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சேர்
எடுத்து வச்சது போதும். பொட்டி படி கல்யாணம் ரெடி பண்ணுங்க, ஊருக்கு போகணும். என்ன கல்யாணமே நடக்கல? கல்யாணமா இன்னைக்கு கருமாதே நடக்கும். வேலையை பாரு. என்னடா என்ன முதல்ல அப்படி உன் பேச்ச கேட்காம சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் கல்யாணத்துக்கு போனாங்கல்ல. ஆமா, இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. நீ சாத்துற, நான் உட்கார்ந்து பாக்குறேன். என் பேச்ச மீறி கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்களா? என்ன இழுச்சவாச்சி நினைச்சுட்டாங்களா? இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு போடுற போட்டுல அவனுங்க வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. பாத்துக்கிறேன் இன்னைக்கு. சரி, தொடப்பாட்ட குட்டன்ல 50 காசு எடு. அப்புறம் தரேன் போடும். நீ பிச்சைக்காரி கூட இடம் சொல்லுவ. ஐயோ, அம்மா. என் பேச்ச கேட்டானா இந்த கல்யாணத்துக்கு போனாலும் எடுபட்ட பசங்க. நான் போடுற போட்டுல மொத்தல இந்த ஊரே சிரிச்சு போக சிரிச்சு. பெரிய தம்பி, என்னடா அது? நாசமா போகணும்னு சொன்னேன். மாமனா தென்னசுமாவும் நாசமா போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனும் அத்தையும் செத்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம அவங்க சாவுக்கே போயிட்டு வந்துட்டோம். என்ன பத்தி ஆத்தா, என் தங்கமே, என்ன பத்தி ராசாத்தி, இந்த பாவி வாக்கு பழிச்சு போச்சேடி. என் செல்லமே. எனக்கு என் மனசு ஆறவே மாட்டேங்குது. சீமை துற மாதிரி பிளஸர்ல வந்து இறங்குனானே, அது என் கண்ணு முன்னாலேயே நிக்குது. கடவுளுக்கும் கண்ணு இல்லையா? அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படாதாத்தா. சொத்து சுகம் போனா என்ன, சொந்தக்காரங்க நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தைரியமா இரு.
நாளைக்கு சூலூர் வக்கீல் கவுண்டரை பார்த்து கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல எதுக்கு வக்கீல்? இவ அப்ப வேறூனி நின்ன மரம் அவனே பொசுக்குன்னு போய் சேர்ந்துட்டான். நான் வேறத்த மரம் எப்ப கண்ண மூடுவனும். நான் போய் சேரதுக்குள்ள நான் சம்பாரிச்ச வீட்டை அவ பேருக்கு எழுதி வச்சிருங்கடா. ஆமாத்தா, அவனுங்க ஆம்பளை பிள்ளைங்க கைய ஊனி கருணை பாஞ்சிருவாங்க. நீ பொட்ட பிள்ளையா பிறந்துட்டியே. இந்த காலத்துல கட்டிக்க வரவனுக்கு கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது, கை நிறைய காசு இருக்கணும். ஆத்தா, இந்த கிழவியால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன். ஏண்டா பேராண்டிங்களா, உங்க மாமா மக அந்தஸ்தோட இருந்தவ, அவளுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்கடா. ஏண்டா செய்வீங்களாடா? எங்க உடம்புல இந்த ரத்தம் வந்தாலும் வரும். ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. இது சத்தியம். ஏண்டா பெரிய தம்பி, நீ என்னடா சொல்ற? அவனே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? அப்படியே செஞ்சிருவோம். என்னது உடுப்பு அசிங்கமா இருக்கு? யார் வாங்கி கொடுத்தாங்க? சின்ன தம்பி மாமா வாங்கி தந்தாங்க. குண்டனா? அப்ப சரியான ஒரு விளக்கண்ண. நீ எவ்வளவு அழகா இருக்க, இத போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க என்ன வாங்கி தந்தீங்க? நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட், பனியல், அப்புறம் பாவாடைய இடுப்புல கட்டாம கழுத்துல கட்டுவாங்களே. ஓ, மேக்ஸியா? யா. இதெல்லாம் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் செலவாச்சு. நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். ஆத்தா சொல்லிச்சு நீ கோயிலுக்கு வந்திருக்கான்ட்டு. அதை எடுத்துட்டு ஓடி வந்தேன். அந்த திருவாத்தா துணிலூர் சந்தையில இருந்து சீட்டு துணி எல்லாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க. அதெல்லாம் நீ போட்டுக்காரு. டவுன்ல இருக்கல எப்படி இருந்தியோ அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். நானே நீ வந்ததுக்கு அப்புறம் சட்டையெல்லாம் பேண்டுக்குள்ள விட்டுக்கிறேன். மாமா, எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? பழைய மாதிரி என்னால இருக்க முடியாது மாமா. ஏ, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு பங்களாவில பிரயோஜனம் இல்லாத குரோட்டன் செடியா இருந்தது போதும். இனிமேலாவது குடிசையில உபயோகமுள்ள கருவேப்பிலையா இருக்க விரும்புறேன். சரி, நான் வரேன் மாமா. ஏண்டா துணியெல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கோ துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு, பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிறேன் 10 பைசா. தம்பி, நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு விட்டுறீங்க? எனக்கு மட்டும் தானே எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி, நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுது முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா, எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க?
சைக்கிள் ஓவர் ஆயில் கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போக வேண்டாம்? உன் சைக்கிள் இரும்புல செஞ்சதா மரத்துல செஞ்சதா? ஏன்? எத்தனை எண்ணெய் ஊத்துனாலும் உறிஞ்சிட்டே இருக்குதியா, ஊர்னா தான் ஓவரால் செய்ய முடியும். ஆஹா. ஏண்டா அத்த மக வர்ற அதை பண்ணணும் இதை பண்ணணும் 2000 கடை வாங்கினீங்க, திருப்பி தரணும் உணர்த்தி வேணா? அண்ணே, சோத்தத்துக்கிறீங்களா வேற எடுத்துக்கிறியா? அண்ணே, நமக்குள்ள 1000க்கும் இதெல்லாம் போய் நடு ரோட்ல வச்சுக்கிட்டு. 1000மா? 2000 ரூபா அது. குடு. அண்ணே, சத்தம் போடாதீங்க, மானம் போகுது. சத்தம் போட்டாலே கொடுக்க மாட்டீங்க, அப்ப மெதுவா கட்ட கொடுக்க போறீங்க. படுத்துறா. ஏய், என்னய்யா, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உன் பணத்தை நான் திருப்பி கொடுக்கல, என் கழுத்துல துண்டை போட்டு கேளியா? இப்பே போட்டோண்டா, ஆனா துண்டை எடுத்து வரல. ஆயா, கடனை வாங்குறானுங்க, கேட்ட அடிக்க வரானுங்க. ஏய், என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் கடனே வாங்குறது இல்லையா? குடியா சைக்கிளை. இருங்க வரேன். சுட்டுடுச்சா? டீ. எவ்வளவு பிரமாதமா இருக்கிறீங்க. யார் கத்து கொடுத்தாங்க? இதெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சா கத்து கொடுப்பாங்க. கண்ணு பார்த்தா கை செய்ய வேண்டியதானே. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் கைண்ட்னஸ். என்ன என்ன சொன்னீங்க? நன்றின்னு சொல்ல. இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி? ஐயோ, என்ன அப்படி எடுத்துட்டு போறீங்க? தொடத்தை இடுப்புல வச்சுட்டு போங்க. எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, கத்துக்கிட்டு பின்னிடுறேன். பின்னிட்டீங்க. ஏமா லேட்டு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணுமா? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். அந்த பொண்ணுதான். பாவம், எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு. வீடு வந்து கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணை பார்த்து நீ பரிதாபப்படுறியாமா? நல்லா இருக்கு. ஏண்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, கொட்டாயில புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாசமா போனாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறா. ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. போலாமே. கவிதா, எப்படி போயிடலாமே? இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போகணும். இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விடவெடக்கும். வா, இப்படி போயிடலாம். வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா, இப்படி போலாமே. ஓ மாமா, ஏன் இப்படி அவங்கள கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம், பிச்சு. அத்த மக வரான் 2000 கடை வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எடா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தான் பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காத, எடா பணத்தை. என்னடா முழிக்கிற? எடா பணத்தை. வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன, அப்புறம் என்ன ஆளா ஒதுக்குறியா? ஏன்டா அவனை அடிச்ச? எனக்கு தெரியும், சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன், உன் கழுத்துல துண்டு போட்டா புடிச்சு அடிச்சிட்டேன்.
ஆமா ஏன்டா துண்டு போட்ட? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா துண்டப்படாம மாலையா போடுவான். ஓ இவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம்ல, மறந்தே போச்சு. ஆமா இது கவிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேன். ஏற்கனவே நாறிட்டு இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நாரடிச்சிட்ட. இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்டா.